ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கேபியின் மதுரை சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ரொம்பவுமே டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பருப்பு ஊற போட்டிருக்கேன். துவரம்பருப்பு, கடலப்பருப்பு 2 பருப்புமே ஊற போட்டிருக்கேன். இது என்ன பருப்பு அப்படின்னா, துவரம்பருப்பு ஒரு 200 கிராம், கடலப்பருப்பு 100 கிராம் அப்படி ஊற போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற போட்டுக்கலாம். நிறைய வேணும் அப்படிங்கிறவங்க அதிகமாக போட்டுக்கலாம். ஆனால் கணக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, துவரம்பருப்பு 200 கிராம் அப்படின்னா கடலைப்பருப்பு 100 கிராம், இதுதான் கரெக்டான கணக்கு. இந்த மெத்தடில் நம்ம போட்டோன்னா கரெக்டாக சூப்பரான டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு நமக்கு கிடச்சிரும். ஸோ பருப்பு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிடுவோம். பருப்பு ஊறட்டும். நம்ம இந்த சைடு குழம்பை தாளித்து விட்டுருவோம். அதுக்கு அடுப்பில் சட்டி வச்சாச்சு. சட்டி காஞ்சது நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம பருப்பை ஊற போட்டுட்டா போதும். ரொம்பயுமே முன்னாடிலாம் ஊற போட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் முன்னாடி ஊற போட்டாலே போதும். இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்பவுமே நல்லது. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது நம்ம தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் இதில் போட்டாச்சு. நல்லா எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை போடுவோம். நல்லா வதங்கட்டும். தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகா பொடி, மல்லிப்பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டால், மல்லிப்பொடி 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்குவோம். மிளகா பொடி, மல்லிப்பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுருவோம். எல்லா பொடிகளும் போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நம்ம பருப்பு உருண்டை குழம்பைக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னா, மீன் குழம்புக்கு போட எல்லாமே நம்ம போட்டு குழம்பு ரெடி பண்ணிடணும். நம்ம மீனுக்கு பதிலாக பருப்பு உருண்டை அந்த மாதிரி. ஸோ மீன் குழம்பு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் நல்லா வத்தட்டும். நம்ம புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஸோ புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடுவோம். அவ்வளோதான், நல்லா கிண்டி விட்டுருவோம். புளியை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றிக்கிடுவோம். இது எதுக்கு அப்படின்னா, குழம்பு நமக்கு நல்லா திக்னஸாக கிடைக்கும், அதுக்கு தான். ஸோ தேங்காயும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுருவோம். அவ்வளோதான், குழம்புக்கு போடுற எல்லாமே நம்ம போட்டாச்சு. இனி நம்ம அந்த பருப்பு உருண்டையை ரெடி பண்ணி இந்த குழம்பு கொதிக்கிறப்ப நம்ம போட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ இந்த குழம்பு கொதிக்க வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். குழம்பு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் இதில் நம்ம இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம். குழம்பு இப்போ தான் கொதிக்கிற ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. நம்ம இப்போயே நம்ம பருப்பெல்லாம் அரைச்சி உருண்டை ரெடி பண்ணி இதில் நம்ம போட்டுருவோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம உருண்டைக்கு இப்போ ரெடி பண்ணிடுவோம். சிம்மில் போட்டு இதை மூடி வச்சிடுவோம். இப்போ நம்ம உருண்டை ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம பருப்பை அரைச்சிடுவோம். நம்ம ஊற போட்டு வச்சுருந்த பருப்பை மிக்சி ஜாரில் போட்டுருவோம். துவரம்பருப்பு, கடலப்பருப்பு. துவரம்பருப்பு 200 கிராம், கடலப்பருப்பு 100 கிராம் போட்டிருக்கேன். ஸோ இதோட நம்ம கொஞ்சம் வெள்ளைப்பூடும், பெருஞ்சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு அரைச்சிட்டோன்னா சூப்பராக டேஸ்டான பருப்பு உருண்டை வந்துடும். ஸோ நம்ம வெள்ளைப்பூடும் பெருஞ்சோம்பும் கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருஞ்சோம்பு போட்டுக்கலாம்.
பட்டை கொஞ்சம், கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை நல்லா வாசமாக இருக்கும். 4 கிராம்பு போட்டாச்சு. அவ்வளோ. இப்போ நம்ம வந்து மிக்சியில் இதை வந்து அரைச்சிருவோம். கொஞ்சம் உப்பு இதிலே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிடுவோம். பருப்பு அரைச்சாச்சு. நான் வந்து ஒரு 10 பருப்பு எடுத்து அரைக்காமல் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிண்டி நம்ம வந்து நார்மலாக வடை சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டிடுவோம். நார்மலாக வந்து நம்ம வடைக்கு உருட்டு போடுற மாதிரி நல்லா உருட்டி குழம்புல போட்டுருவோம். குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து அந்த வடையை உருட்டி அதில் போட்டோம்னா சூப்பரான குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா நம்ம வந்து நல்லா உருண்டியை வந்து உருட்டிக்குவோம். சைஸ் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற சைஸ் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே போடுறேன். ஸோ நல்லா இப்படி கையில் நல்லா ரவுண்டு சேஃபாக வரைக்கும் உருட்டிட்டு நம்ம இதை குழம்புல போட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா உருண்டையுமே உருட்டி குழம்புல போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து அடுத்த உருண்டையும் போட்டுருவோம். பார்க்கவே மீன் குழம்பு மாதிரி இருக்குது. மீன் குழம்புக்கு போடுற எல்லாமே தான் நம்ம இதில் போடுறோம். மீனுக்கு பதிலாக நம்ம வந்து பருப்பு உருண்டை. ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வந்து மீன் குழம்பு டேஸ்ட்லேயே வந்து நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம எல்லா உருண்டையுமே இப்போ நான் வந்து உருட்டி இதில் போட்டுறேன். சிம்மில் வச்சே தான் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து உருண்டை வந்து உடையாமல் வரும். நான் எல்லா உருண்டையுமே இப்போ உருட்டி இதில் போட்டுருவேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து எல்லா உருண்டையுமே உருட்டியாச்சு. இப்போ மூடி வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அடுப்பை நம்ம சிம்மிலே வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து உருண்டை வந்து உடையாமல் நமக்கு வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பருப்பு உருண்டை குழம்பு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து திறந்து பார்ப்போம். வாவ், செம்மையாக வந்திருக்கு. மீன் குழம்பு ரேஞ்சுக்கு தான் நமக்கு இருக்குது. ஸோ நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு இது ஒரு அருமையான குழம்பு. இப்போ நம்ம வந்து கரண்டியை விட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரண்டியை விட்டு குழஞ்சிராமல் நம்ம வந்து 2 உருண்டையை மட்டும் எடுத்து பார்ப்போம். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மீன் குழம்புக்கு போடுற எல்லாமே தான் நமக்கு இதில் போடுறோம். ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு நம்ம பண்ணி கொடுத்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஹோட்டல் குழம்பு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவுமே ஈஸியான சூப்பரான டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் போட்டிருக்க அந்த அளவுகளை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா அந்த பருப்பு உருண்டை வந்து நம்ம கடையில் இந்த வடை வாங்குவோம்ல அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த பருப்பு எல்லாமே இந்த அளவு தான் முக்கியம். அந்த பருப்பு 200 கிராம் அப்படின்னா கடலைப்பருப்பு 100 கிராம் அந்த மெத்தடில் நம்ம பண்ணோன்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.